ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்கள் வாயால் ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அதோட ஒரு 2 அட்வைஸ் ஆல்ரெடி நான் 2 அட்வைஸ். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். விஷ்ணு சாரோட பெட்டராக ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தட்ஸ் வாட் ஐ செட் ஹி வுட் ஹவ் டாட் ஹிம் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் யூ கேன் ever get, I think, and I wish you all the best. Thank you so much. Thank you so much, Akash. First of all, congrats, Akash. Very happy you have made the debut with my favorite director, விஷ்ணுவர்தன். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்தும் அறியாமலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா ஐம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹீ ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். ஐ திங்க் இஃப் யூ கிவ் 100 crores he'll look it like make it look like 1000 crores. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் வில்லியா காஸ்டியூமர் தான் கூப்பிடுவோம் அனு. ஷி ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்கக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஆகாஷ் ஐம் சேயிங், ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, ஐம் ஷுவர். ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஒன்று லைட்டாக என்ன அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film, definitely posters are irukattum, visuals are irukattum, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film dhaan solluvan. So wishing you the best, and I'm so happy for Vishnu. I request him to do more films in Tamil. Enga macha irukka nee? Inga Tamil films, please. ஸோ பட் ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் இப்போல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் 2 படம் பண்ணும், அடுத்த வருஷத்தில் 2 படம், அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ், வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ப்ளீஸ் பிரதர், வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் வித் மீ. So happy Nayan has come and supported the entire event, and it's like a family function for all of us. It's so good to see the Vishnu and Anu back in Anu is always here back in Tamil. So and Vito sir, superb sir, very happy for you. And ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure like you said, you got the best person for this film, best for the person for the launch. Sneha, congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாத்தியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபஸ்ட்டு லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம், கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கணுமே. அவன்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்கே பேசுறதே வேஸ்ட்டு. அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணவே தெரியல. கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்களை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டர் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா
Good evening. First of all, press and media, இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் thank you for coming. And as usual, எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, thank you so much. I'm so happy to be here. And first, I'd like to say thank you to our producer, Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very, very, very special to me. And அவர்கிட்டேருந்து அவ்வளோ கற்றுருக்கேன், அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு. And just very special, Vishnu sir, thank you. என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I've just had a wonderful experience. என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வன்லி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் full-fledged love story, and this is more special because we are introducing a very talented Akash Murali. And Najama our first time பண்ற மாதிரியே இல்லை, very nice, and he's so dedicated. And Najama அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன். and I think he's done such a good job. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் and the last day of shoot, I saw someone so different. I'm really rooting for you, Akash. Please, அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க. And I'm so happy, and the rest of the cast and crew, thank you. Anu ma'am, thank you so much for styling me, and you and Vishnu sir have created this look for me. Thank you. And I hope all of you love the movie. Thank you so much. Thank you. Oh, please. Enga lady superstar, a big inspiration in this industry for me. Nayan ma'am, thank you so much in the event ku vandadukkaga. Thank you. And Arya sir and everyone else, ellarku vandirukavanga ellarku thank you. Have a great evening. Thank you. And to everyone, thank you so much for coming. இப்போ நேசப்பாய் அப்படின்னா ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன், விச் இஸ் வாட் இஸ் கீப் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. Thank you, sir. That is one very good thing, actually. All thanks to you, sir. No, please. And Aditi, you're as gorgeous and you're as brat and as naughty and as good you performed in the film. நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுகிறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி. ஸோ ஆல் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் டெல் யூ இஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபில்ம். தட் இஸ் த பெஸ்ட் வே. மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நேசிப்பாயா? ஆம், நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம், அடுத்து நேசிப்பது முரளி அவர்களுடைய குடும்பம், மூன்றாவதாக நேசிப்பது விஷ்ணுவர்தனுடைய குடும்பம். மா பலா வாழை என்பது போல், மூன்று தமிழ் போல், முச்சங்கம் போல், மூவேந்தர்கள் போல் இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார். இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும். அதற்கு கட்டி கூறலாம். பிரிட்டோ பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லினே இருப்பேன். விமானத்து நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன். பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் முன்னாடி வந்து படம் பண்ணணும் அப்படின்னேன். ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் வந்து தளபதி விஜய் பார்த்து பேசினேன், அவரோட நீங்கள் மையம் எடுக்க போகிறீங்களா, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மாஸ்டர். ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன். மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும். அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு.
ஆகாஷ் முரளி பார்க்கும்போதே மிளறான். எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி. விஷ்ணுவர்தனுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டோ அண்ணா, பிரதர், நீங்கள் எதை தொட்டாலும் அது சூப்பர். இப்போது உங்கள் சன்னின்லாவை தொட்டிருக்கீங்க, அவர் பெரிய லெவலில் வரணும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஆகாஷ், பிரமாதமாக இருந்தது போஸ்டர். ஆல் த பெஸ்ட். ஸ்னேகா, சூப்பர். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விஷ்ணு வந்து நிச்சயமாக கலக்கி இருப்பார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆல் த பெஸ்ட். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் என்னோடய மாலை வணக்கம். அவர் பிரிட்டோ சார் வந்து கூப்பிட்டதுனால வந்தேன். அது இல்லாமல் ஒரு முரளி சாரோட வந்து எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட சன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த படத்தில் நானும் கலந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் விஷ்ணு சார் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்குங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் சம்பாதிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார், முரளி சார் இல்லை புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா, சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா, சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டுருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷன்லாம் இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி அதில் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்தோன்னே அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன்னு, ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின்னு அப்படி இப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சி அவங்களை இழுத்துன்னு வந்துட்டார் பிரிட்டோ சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்கள். அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர
அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சன் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான். லைக் 2 விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன். ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பிளான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லேயும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு சார், மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மேம், மை லவ் டு ஸ்னேகா, மை லவ் டு மிச்சல் அண்ட் மை லவ் டு ஆகாஷ், அதர்வா. எனக்கு எல்லாமே குழந்தைங்களாம் பார்த்து கரகரன்னு எல்லாரும் வளர்ந்து வந்து இருக்கிற மாரி இருக்குது. ஐ ஷுட் சே அபவுட் அதர்வா. அவங்க அப்பா அவ்வளோ ஒரு பாசமானவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா கூட அந்த எதிரில் உட்காரும்போது தம் புள்ள வளரணும், தம் புள்ள வந்து ஒரு உயரமான இடத்துக்கு போகணுன்னு அவ்வளோ கனவோட பானகாத்தடி நடிச்சிட்டு இருந்தார். அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட காமிச்சு, இதான் என் பையன், அவ்வளோ பெருமையாக காமிச்சார். ஆகாஷ், ஐ ஸ்டில் ரிமெம்பர், இஃப் அப்பா இஸ் டூயிங் சம்திங், ஐ திங்க் ஐ ரீக்ரியேட் த சீன். ஐ திங்க் ஹில் ஹேவ் திஸ் போஸ்டர் இன் ஹேண்ட் டுடே. அண்ட் எங்கள் அப்பாவை மீட் பண்ணியிருப்பார், காட்டியிருப்பார் என் பையனை லான்ச் பண்ணுறாரு. அப்பாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. அவர் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்வேஸ் வில் பி தேர் ஃபார் யூ. என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் ஆல் த லாட் இஸ் விஷ்ணு. விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண ஒரு 12 years. அப்போ வந்து நான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட, இவர் விஷ்ணுவர்தன், இவரை பற்றி நீங்கள் தெரியும், ஒரு பெரிய டைரக்டர் இருப்பான்னு சொல்லி போகிறேன். தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு காரில் ஏற்றி கேம்பஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அப்பாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப தெரியும் போல். ஸோ தட் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் விஷ்ணு. Then Anu, always there, my love, both of them are like family for me. Ma'am, my lucky charm is here. She was always anything positive, she is always there for me, and that love she gives for us and the institution is tremendous. Thank you so much for always being there. Father Lawrence Raj, thank you so much, our Don, that is how we call him. This is really family. Amin, thank you so much for coming. And இது நிஜமாவே ஒரு விழா. அதுவும் ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து தன் மகளுக்கு அதை செய்யும்போது, அந்த பிள்ளைங்க அந்த தகப்பன் தாயோட அந்த காலம், அவங்களோட வாழ்க்கையை அதை மதித்து அதை எடுத்தாலே அந்த லெகசி எடுத்துகிட்டு போயிடலாம். டு மீ ஆல்வேஸ் தே வுட் சே born with silver spoon. I will say ஆக்சுவலாக செகண்ட் ஜென்ரேஷனை வந்து நீங்கள் born with silver spoon சொல்லவே கூடாது. They are the people who will bind the first generation and the third generation. பிகாஸ் அவங்க அந்த பேட்டனை கையில் அவ்வளோ கஷ்டமாக பிடிப்பாங்க. நம்ம அப்பா பண்ணதை நம்மளால் பண்ண முடியுமா, அதை நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா, எங்கள் அப்பாவை என் பிள்ளைங்க மறந்துடுவாங்களா. ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் தான் இஸ் த ரியல் ஸ்ட்ராங் ஜென்ரேஷன். I think Sneha and Mitchell are going to do a tremendous job. You're always in our prayer. God bless in whatever you do. You're already blockbuster. So God bless. And Yuvan sir, wherever you are, my love to you, because always my respects, and we respect and love your tremendous work. And my prayers to Yuvan sir also, and to all in XB Filmmakers, the entire family and crew, and sir's family, Shobama, love you. Thank you so much. Thank you. கெஸ்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன். என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.
அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கமே வரல, அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா co-producer ஸ்னேஹா உண்மையிலேயே வந்து டே அண்ட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக்க பிடிக்கும் போகணுன்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுகிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலேயே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னைய. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Lastly also, Vishnu Yuvan sir combo, I'm very excited for it. Yuvan sir, thank you so much for the lovely tracks. இதை பற்றி நம்ம ஆடியோ லான்ச்சில் ஒன்றும் பேசலாம். Thank you so much.